சார் 21/11/92 21/11 நவம்பர் 21/11/1992 காலையில 8:45க்கு ஒரு பையன், 12 நிமிஷம் கழிஞ்சு இன்னொரு பையன். ஊர் என்ன? 54 பாலக்காடு. திதி திதி வந்து துவாதசி திதி தேய்பிரை. துவாதசி திதி தேய்பிரை. துலாம் மகரமும் திதி சூன்யம். நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகம். கேதுவும் குருவும் யோகி, ராகுவும் சூரியனும் அவயோகி. தைத்துளை கரணம். கரணநாதன் யாரு? தைத்துளை கரணம் சுக்கிரன் சார். தைத்துளை கரணம் சுக்கிரன். முடக்கு வந்து மகரம் சனி பகவான். வைநாசிகம் வந்துட்டு பூசம் சனி பகவான். மொடக்கும் சனி பகவான், வைநாசிகமும் சனி பகவான். லக்னம் தனுசு லக்னம் சார். லக்ன புள்ளி வந்து மூலம் நட்சத்திரம். லக்னத்திலேயே பூராடமும் இருக்கிறாங்க. சுக்கிரன். லக்னம் வந்து மூலம் சார். சுக்கிரன் லக்னம் நிக்கிறது, மூலத்தில் நிக்கிறது. இப்போ வந்து திரிகோணிய நட்சத்திரங்கள் எங்கெங்க வரும்? பரணி, பூராடம் சார். பூரம், பூராடம். அடுத்தது சனியோட நட்சத்திரங்கள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. உத்திரட்டாதி. சரி, இப்ப இந்த லக்னத்துக்கு இந்த எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து விபரீத ராஜயோகம்? பூசமும் அனுசமும் கொடுக்கும். இது 1ஆம் பாவம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. மொத்தம் 12 பாவம். ஓகேவா? ஓகேங்க சார். இதுல எந்தெந்த பாவங்கள் வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து விபரீத ராஜயோகம் வாங்குது? பூசம் அனுசம் சார். எங்க அவரு சோழராஜன் மட்டும் தான் சொல்றாரு. திதி சொன்னிய நட்சத்திரங்கள் விபரீத ராஜயோகம் வாங்கணும்னா எங்க இருக்கணும்? 3, 6, 8, 12ல இருக்கும் லக்னத்துக்கு. சரி, 3 ஏதாவது நட்சத்திரம் இருக்கா? 3ல இல்ல குருஜி. 6ல இருக்கா? 6ல இல்ல, 8லயும் 12லயும் இருக்கு. 8லயும் 12லயும்.
ரைட். இது வந்து பூசமும் அனுசமும் வந்து விபரீத ராஜயோகம் ஆகும். ஓகேவா? ரைட். ஓகே குருஜி. இப்போ அடுத்தது வந்து இரட்டை குழந்தைகள் வந்து பிறக்கும்போது ஒரு குழந்தை முன்னாடி பிறகுது, ஒரு குழந்தை பின்னாடி பிறகுது. கரெக்டு தானே? ஆமாங்க சார். ஆமாம் சார். கரு உருவாகும் போது ஒரு கரு வந்து முன்னாடியே வளர்ந்துடும், ஒரு கரு வந்து பின்னாடி வளரும். ஜஸ்ட் சில நிமிடங்கள் மாறும். கரெக்டா இல்லையா? ரைட். இப்போ வந்து என்னன்னா, ஒரு ஆணுடைய விந்து போய் பெண்ணுடைய கருமுட்டையில் வந்து கலக்குது. அந்த இடத்துல வந்து 2 கரு வந்து வளர ஆரம்பிக்குது. ஒரு கரு முன்னாடி வளர ஆரம்பிக்குது. அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் வந்து இன்னொரு கரு வந்து வளர ஆரம்பிக்குது. அதில் எது பெரிய கரு, எது சின்ன கரு? முதல்ல வளர்ந்து பெரிய கரு சார், ரெண்டாவது வந்து சின்ன. சூப்பர். முதல்ல போய் உருவானது வந்து முதல் குழந்தை, அதுதான் பெரிய குழந்தை. இரண்டாவது வளர்றது வந்து சின்ன குழந்தை, அதுக்கு தங்கச்சியோ தம்பியோ. கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். ரைட். இப்போ டெலிவரி ஆகும்போது எப்படி வரும் அப்படின்னா, இந்த இரண்டாவது குழந்தை தான், இரண்டாவதாக உருவான குழந்தை தான். ஏன்னா இந்த கர்ப்பப்பை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து முதல் குழந்தை வந்து உருவாயிருச்சு, இது வந்து இரண்டாவது குழந்தை, இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே குரு. இது கர்ப்பப்பை, இதுல இருந்து வந்து அப்படியே யோனி வழியா வந்து பெண்ணுடைய யோனி அல்லது மர்ம உறுப்பு வழியா டெலிவரி ஆகுது. கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். அப்ப எந்த குழந்தை முதல்ல வரும்? ரெண்டாவது உருவான குழந்தை தான் சார். ரெண்டாவதாக உருவான குழந்தை தான் வந்து முதல்ல வரும். அங்க வந்து முதல்ல உருவான குழந்தை வந்து இரண்டாவது தான் பிறக்கும். சரியா? ஓகேவா? சரிங்க சார். ஓகே குருஜி. ஓகே தானே? இது வந்து உலகத்தினுடைய இயல்பு. ரெண்டாவது எந்த கரு உருவாகுதோ அதுதான் வந்து முதல் டெலிவரி ஆகும். நீங்க சிசரியன் பண்ணி எடுத்தாலும் அது வந்து மாறவே மாறாது. புரிஞ்சுட்டீங்களா? ஓகேங்க சார். ரைட். இப்போ வந்து முதல்ல பிறக்கிற குழந்தை அண்ணனா தம்பியா, அக்காவா தங்கச்சியா? தம்பி இல்லைன்னா தங்கச்சி. தம்பி அல்லது தங்கச்சி, இளைய சகோதரன். இந்த இளைய சகோதரத்தினுடைய லக்னம் தான் வந்து தனுசு லக்னம். ஓகேவா? ஓகேங்க சார். இந்த இளைய சகோதரத்தினுடைய லக்னம் தான் வந்து தனுசு லக்னம். அப்ப இந்த குழந்தைக்கு அண்ணன் அல்லது அக்கானா எந்த லக்னம் வரணும்? சார். இந்த பாவம் வந்து லக்னமா வந்து அமையும். ஓகேவா? புரிஞ்சதா? சூப்பர் சார். புரிஞ்சுதுங்க. இப்ப இரண்டாவதா பிறக்கிற மூத்த குழந்தைக்கு வந்து உண்டான லக்னம் வந்து துலா லக்னம். இந்த துலா லக்னத்துக்கு இதே 6 நட்சத்திரங்கள் யார் யார் வந்து விபரீத ராஜயோகமா மாறுறாங்க? புத்திரட்டாதி மட்டும்தான் சார். ஏன் பூராடம் கிடைக்காதா? பூராடம் கிடைக்குங்க. ஆமா ஆமா சார். மூணாவது தான். ஓகேங்க சார். பூராடமும் உத்திரட்டாதியும் வந்து விபரீத ராஜயோகம் ஆகும். முதல் குழந்தைக்கு பூசமும் அனுசமும் வந்து விபரீத ராஜயோகம் ஆகும். சரிதானே? ஓகே குருஜி. அப்ப ஜாதக பலன்கள் மாறுமா மாறாதா? கண்டிப்பா மாறும் குருஜி. எல்லாம் கொஞ்சம் கிளாப் பண்ணலாமே. சூப்பர் சார். தானாவே ஜாதக பலன்கள் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். இப்ப அடுத்த கதைக்கு வரலாம். திதி சூனிய அதிபதி சுக்கிரன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்கார்? ஸ்ரீதேவி சார் சொல்றேன் சார். சுக்கிரன் வந்து பூராடத்திலேயே இருக்கிறாரு சார். அது
பூராடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. சரி. இப்போ பூராடத்துல வந்து சுக்கிரன் வந்து உட்கார்ந்திருக்காரு. இந்த தனுசு லக்னத்தில் பிறந்த இளைய சகோதரத்துக்கு அது வந்து விபரீத ராஜயோகமா அல்லது கெடுதலா? தீசூனிய அதிபதி தீசூனிய நட்சத்திரத்திலே இருக்காரு, லக்ன பாவத்திலே இருக்காரு. அது கெடுதல் பண்ணுமா நல்லது பண்ணுமா? கெடுதல் தான் பண்ணும். அப்ப என்ன பண்ணும்? திருமணம், சுகபோகங்கள், அதாவது என்டர்டைன்மெண்ட், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மேக்கப் சென்ஸ், இதெல்லாம் பாதிக்குமா பாதிக்காதா? இப்ப இரண்டாவதா பிறந்த குழந்தைக்கு அந்த சுக்கிரன் பாசிட்டிவா நெகட்டிவா? அப்ப அந்த குழந்தைக்கு என்ன பலன் நடக்கும்? திருமண வாழ்வு சுகபோகங்கள் நல்லதா கிடைக்கும். திருமண வாழ்க்கை, சுகபோகங்கள், என்டர்டைன்மெண்ட், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மேக்கப் சென்ஸ், ஸோ வந்து சுக்கரனுடைய காரத்துவத்தில் எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சு. இப்போ ஜாதக பலன் மாறிடுச்சா மாறலையா? அவ்வளோதான் இரட்டை குழந்தை ஜாதகம். அப்புறம் என்ன பெரிய சம்பவம்? சார் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். இந்த ரெட்டை பசங்களோட மேரேஜுக்கு அப்படின்னு தான் எங்க அக்கா வீட்டுக்காரர், எங்க அத்தா வந்து ஃபாரின்ல இருந்து வந்து கல்யாணத்தை முடிச்சாரு. அதுல என்னன்னா உள்ளவன் வந்து லவ் பண்ணிட்டான். நான் வேற ஒரு காஸ்ட்ல பண்ணிட்டான். அப்புறம் வேற வழியே இல்லாம நான் முடிச்சு விட்டுட்டேன் ஓகேன்னு. அப்ப ரெண்டாவது உள்ளவனுக்கு என்ன பண்ணோம்னா, எங்க இதுலயே நாங்க பொண்ணை பார்த்து ஆயில நட்சத்திரம் கரெக்டா அமைஞ்சது, கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு 2 பசங்க குழந்தை பிறந்த. அந்த 2 குழந்தைக்கு நான் தான் டெலிவரி எல்லாமே பார்த்து இது பண்ணி விட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் பையன் வருது பாத்தீங்களா, அவனோட வைஃப் வந்து பணம் காசு அதெல்லாம் ஓகே. ஒரு பொண்ணு பொறுத்திருக்கு, பொண்ணு பையன் அது பெட்டர் இல்ல. ஆனா இவனோட தாம்பத்திய வாழ்க்கைக்கும் அவனோட தாம்பத்திய வாழ்க்கைக்கும் ரொம்ப டிஃபரெண்ட். 2 பேத்துக்குமே நான் தான் மேரேஜ் பண்ணி வச்சேன். 3 மாசம் தான் டிஃபரெண்ட். இவனுக்கு பண்ணி வச்சுட்டு ரெண்டாவது தட் மீன்ஸ் நான் சொல்றது ராஜாவுக்கு பண்ணி வச்சுட்டு தான் கார்த்திக்கு பண்ணணும். அப்படி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கரெக்டா, ஏன்னா நான் அனுபவத்துல இருக்கிறதுனால, நான் என் கண்ணு முன்னாடி பிறந்த பையன், நான் வளர்த்தின பையன், அக்கா பையன், அதனால நான் அக்யூரேட்டா சொல்றேன். ரிசல்ட் கரெக்டா இருக்கா? ஆமா, ரிசல்ட் சூப்பரா இருக்கு சார், கரெக்டா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் வேதனை என்னன்னா, அவன் கார்த்தி வந்து நல்ல பையன், சித்தின்னு ரொம்ப உயிர், என் மேல உயிர் வேற. ஆனா அவனுக்கு வந்து பார்த்தா இப்ப தாம்பத்திய வாழ்க்கை சரி கிடையாது. புள்ள வேண்டடா சொன்னாலும் அவன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். இப்ப ஒரு பொண்ணு இருக்குது. பணம் காசெல்லாம் இருந்தாலும் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அது இல்ல. கார்த்திகை இல்ல. ஆனா ராஜா சூப்பரா இருக்கிறான். 2 பசங்க பிறந்தாச்சு. ஒரு பையனை ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான். புரியுதா? ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு சார். நான் எல்லா நாளும் வந்து இது பண்ணது இல்ல. இது வந்து இப்ப என் கண்ணு முன்னாடி நான் பெத்த பையன், என் அக்கா பெத்த என்ன, நான் பெத்த என்ன, 2 ஒண்ணுதான். என் கண்ணு முன்னாடி இந்த இது நடக்குது. கரெக்ட், சூப்பர் சார், கிரேட், யூ ஆர் கிரேட், ஆல்வேஸ் கிரேட். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகேங்க சார். மேடம் சொல்லுங்க. இப்போ முதல் குழந்தை ராஜா வந்து 8:45 AM, கார்த்திக் 8:40. முதல் பையன், ஆமா. 8:45. அப்புறம் ரெண்டாவது ராஜா எத்தனை ராஜா வந்து ரெண்டாவது உள்ளவன். டைம் மேடம்? டைம் வந்து 2 பேத்துக்கு 12 நிமிஷம் வித்தியாசம். 2மே நார்மல் டெலிவரி தான். 2மே நார்மல் டெலிவரி தான் பசங்க. ஆனா ரெண்டாவது உள்ளவனுக்கு, அந்த ரெண்டாவது உள்ளதுன்னா நம்ம சார் சொல்ற கணக்குக்கு அந்த 1வது ராஜான்னு பேரு. அவன் ராஜாக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணி எடுத்து அவனை ரெடி பண்ணிட்டோம்.
ஃபர்ஸ்ட் உள்ளவன் பேர் ஏன்னா கார்த்தி ராஜா பேர் சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நாங்களாம் எந்த வயசுல பார்த்தாலும் டே வாடா அப்படின்னு சொல்லி பாப்போம். ஏன்னா நாங்க தானே வளர்த்துனது, சித்தி இல்ல. ஒரு சின்ன கொஸ்டின் மேடம். இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல இருக்கோம், நம்மளுக்கு வந்து 2, 1 அப்படின்னு தெரியுது. இப்போ நார்மல் நடைமுறையில வந்து எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் வர குழந்தைய வந்து செகண்ட் குழந்தைன்னு எடுத்துக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்றாங்க நார்மலா. இல்ல ஆனா இப்ப சார் சொன்ன மாதிரியே தான் எங்க வாழ்க்கையில நடந்துச்சு. ஏன்னு கேட்டா இவன் லவ் பண்ணா அப்படிங்கறதுனால, அந்த கார்த்தி பையன் வந்து லவ் பண்ணா அப்படிங்கறதுனாலயே நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, எங்க ஆளுகள்ல வந்து ராஜாக்கு பொண்ணு பார்த்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு எல்லாத்தையும் முடிச்சு அவன்கிட்ட சொல்லிட்டோம். நாங்க இப்படி இந்த ட்வின்ஸ் இவன் வந்து இஷ்டப்படுறான், வேற ஆளுக்கு பொண்ணு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறோம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பொண்ணு கொடுங்கன்னு சொல்லியே நம்ம பொண்ணு எடுத்தோம். அவங்களும் ஓகேன்னு சொல்லி பொண்ணு கொடுத்தாங்க. என்னை எடுத்து அத அவனுக்கு கல்யாணம் முடிச்சு, இவனுக்கு வந்து ரொம்ப ஈகரு. அவன் நான் தானே மூத்தவன், என்னைய வந்து நீ கல்யாணம் பண்ணி வைக்கலையேன்னு, கொஞ்சம் அடங்கி இருடா, உனக்கு புடிச்ச பொண்ணையே கட்டி வைக்கிறமெல்லாம் கொஞ்சம் கம்மன்றேன்னு சொல்லி அப்புறம் அவனுக்கு ராஜாக்கு முடிச்சு 4 மாசம் கழிஞ்சு கரெக்டா அவனோட கல்யாண டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம கோவிட் வந்துச்சு இல்லையா, மார்ச் 22, 2020 மார்ச் 22 கல்யாணம் நடக்காதுன்ட்டு பொண்ணு ரொம்ப இது பண்ணிட்டான். அது இதுன்னு கல்யாணம் நடக்காது, எல்லாம் முடங்கி போச்சு அப்படி இப்படின்னு. அப்புறம் நானும் என் வீட்டுக்காரர் போய் நின்று ஸ்டேஷன்ல போய் பேசி எடுத்து வீட்லயே வந்து ரிசப்ஷன் எடுத்து மண்டபம் பேசி எடுத்து சுமூகமா காலையில பிரம்ம முகூர்த்தம் 3:30 மணிக்கு கல்யாணத்தை பண்ணி அவனோட கல்யாணத்தை அப்படி பண்ணி வச்சோம். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணோம். நல்லா அவன் நல்லாதான் இருக்கிறான், பணம் காசு அதெல்லாம் நல்லாதான் இருக்கிறான். ஆனா எவ்வளவு அந்த ஜாதகத்துல எவ்வளவு அந்த பாருங்க எவ்வளவு டிஃபரெண்ட். ஆனா எப்பயுமே எங்க அக்காவுக்கு வந்து இந்த சங்கடம் இருக்கும். ஏன்னா 2 பசங்க ஒரே மாதிரி தானே வளர்த்தணும், இவன் இப்படி இருக்கிறானே ரொம்ப இதா இருக்கும். ஆனா இப்ப பாருங்க ஆன்சர் கரெக்டா வருது. என்ன கிரகத்தை சொல்லுங்க. லக்னம் போராடமா சார்? லக்னத்திலேயே வந்து லக்னம் மூலம் சார். லக்ன ராசி கட்டத்திலேயே வந்து சுக்கிரன் பூராடத்துல இருக்கிறாரு, ராகு கேட்டையில இருக்கிறாரு. அதுல இருந்து 3ல வந்து சனி பகவான் திருவோணம். லக்னத்துல இருந்து 3ல சனி பகவான் திருவோணம். லக்னத்துல இருந்து 7ல கேது மிருகசீரிஷம். 8ல செவ்வாய் பூசம். 10ல குரு அஸ்தம். கன்னி வீட்டுல குரு அஸ்தம். இது
அடுத்த வீடு 11ஆம் வீட்டுல வந்து சந்திரன் அஸ்தம் 4ஆம் பாதம். 12ல வந்து சூரியன் புதன் எல்லாரும் இருக்காங்க சார். சூரியன் புதனும் அனுஷ நட்சத்திரம். வீணா லைன்ல இருக்கீங்களா? என்ன புரிஞ்சதா? புரிஞ்சது சார். இல்லை, இது புரிஞ்சதான்னு கேட்கல. இரட்டை குழந்தைகளுக்கு முன்ன பலன் சொல்லும்போது கரெக்டாக புரிஞ்சான்னு. சார் திரிசூனிய வச்சு சூப்பரா அது மேட்ச் ஆகுங்க சார். திரிசூனிய நட்சத்திரம். ஆமா. பாரம்பரியத்தில் யாராவது இரட்டை குழந்தைக்கு வந்து பலன் சொல்லிட்டா நாங்கள் வந்து தலையை வெட்டிக்கிறோம் சீவிக்கிறோம்னு சொல்லி கேபி ஜோதிடத்தில் வந்து சவாலாக விடுவாங்க. கேபி ஜோதிட முறையில் வந்து சவாலாக விடுவாங்க. என்கிட்ட வந்தாக்க தலை வெட்டிட்டு தான் போகணும். இல்லை, அந்த அளவுக்கு பில்டப்லாம் பண்ணுவாங்க. இந்த கேபி சிஸ்டத்தில் இருக்கிறீங்க. இரட்டை குழந்தை ஜாதகத்துக்கு பாரம்பரியத்தில் என்ன விடை, எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேபில வந்து சப்லாட் சப்சப்லாட் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த டைமிங் துல்லியமா வச்சு பண்ணுவாங்க சார். ரைட். ஆனா வந்து பாரம்பரியத்துல வந்து சொல்லவே முடியாதுன்னு சொல்லி சவால்லாம் விடுவாங்க. ஆமா ஆமா. அந்த சவால் விடுறவங்க ஏன்டா வந்தாங்கன்னா மண்ணை கவிட்டு ஓடிடுவோம். சரிதானே? ரைட். இப்போ வந்து லக்னம் மூலம் பாசிட்டிவா நெகட்டிவா? இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் சனி இருவரும் திரிசூனியம், கேது குரு இருவரும் வந்து யோகிகள், ராகு சூரியன் அவயோகி, சுக்கிரன் வந்து கரணநாதன், சனி வந்து முடக்கு, சனியை வந்து வைனாசினி. ஓகேவா? லக்னம் மூலத்தில் நிற்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். மூலம் வந்து கேது யோகி நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், அதனால வந்து பாசிட்டிவ். இங்க லக்னம் எங்க நிற்கும்? மூலத்துல என்ன பாதத்தில் பண்ணிக்குது? மூலம் 1ஆம் பாதம். 1ஆம் பாதம். அப்ப இங்க லக்னம் எங்க இருக்குன்னா மிருகசீரிஷம் 1ல நிற்கும். கரெக்டா? மிருகசீரிஷம் 3ல நிற்கும். கரெக்டா? சரி. சித்திரை. கரெக்டா இல்லையா? கரெக்ட்டுங்க சார். இங்க லக்னம் வந்து என்ன? நியூட்ரல். அடுத்தது இங்க சுக்கிரன் வந்து பூராடம், திரிசூனிய நட்சத்திரத்தில் நெகட்டிவ். இங்க வந்து லக்னத்துக்கு 3ல வந்து திரிசூனிய நட்சத்திரம், திரிசூனிய அதிபதி உட்காந்துருக்கனால, திரிசூனிய நட்சத்திரத்தில் திரிசூனிய அதிபதி உட்காந்துருக்கனால பாசிட்டிவ். ஓகேவா? ஓகே. ராகு கேட்டையில இங்க லக்னத்துல அவயோகி நியூட்ரல் நட்சத்திரத்துல பாசிட்டிவா நெகட்டிவா?
அவயோகி ராகு நியூட்ரல் நட்சத்திரம் கேட்டையில பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் சார், நெகட்டிவ். நெகட்டிவ். இங்கேயும் நெகட்டிவ் தான். ஓகேவா? ஓகே குருஜி. ಗುರುಜಿ ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ ಮೀ ಗುರುಜಿ, ತಾಯ್ತುಳೈ ಕಾರಣಂ ಬರೋದು ಗುರುಜಿ. கருணநாதன் வராரா? எங்கே? கருணநாதனே தீசுலிமா வராரா? ஆமா குருஜி. ரைட். சரி, ஓகே. கருணநாதனே வரதுனால பாசிட்டிவ் போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ அடுத்தது என்னன்னா, ராகு 2 ஜாதகத்திலுமே வந்து நெகட்டிவ் தான். சனி திருவோணம் பாசிட்டிவா நெகட்டிவா? சனி வந்து தீசூனி அதிபதி நியூட்ரல் நட்சத்திரத்துல பாசிட்டிவா நெகட்டிவா? லக்னத்துக்கு 3ல இருக்காரு. பாசிட்டிவ் குருஜி. எதனால? லக்னத்துக்கு 3ல நியூட்ரல் கிரகம் வந்து சனி பகவான் வந்து திதிசூன்யாதிபதி. லக்னத்துக்கு 3ல திதிசூன்யாதிபதி நியூட்ரல் நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால பாசிட்டிவ் குருஜி. இங்க என்ன நடக்குது? 5ஆம் பாவத்துல வர்றாரு. அதனால வந்து இங்க விபரீத ராஜயோகம் கிடைக்காது. ஓகேவா? ஓகே. சரி, இங்க லக்னத்துக்கு 7ல கேது மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்காரு, நியூட்ரல் நட்சத்திரத்துல இருக்காரு. இங்கேயும் அதே தான். கேது யாரு? யோகி. இங்கேயும் வந்து யோகி. அப்ப 2 பேரும் டிக் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஆமா குருஜி. சரி, அடுத்த வந்து செவ்வாய். லக்னத்துக்கு 8ல் வந்து செவ்வாய் தீசூனிய நட்சத்திரத்துல விபரீத ராஜயோகம் தருமா தராதா? தருங்க சார். இது விபரீத ராஜயோகம். லக்னத்துக்கு 10ல விபரீத ராஜயோகம் கிடையாது. ஓகேவா? ஓகேங்க சார். ரைட். இப்போ அடுத்தது குரு வந்து அஸ்தம் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். குரு வந்து உபயோகி நியூட்ரல் நட்சத்திரம். ரைட். அப்ப இங்கேயும் பாசிட்டிவ் தான். சந்திரன் அஸ்தத்துல பாசிட்டிவா நெகட்டிவா? நியூட்ரல் பாசிட்டிவ். இங்கேயும் அதே தான். இப்போ அடுத்தது சூரியன் புதன் அனுசத்துல பாசிட்டிவா நெகட்டிவா? சூரியன் புதன் அனுசத்துல பாசிட்டிவா நெகட்டிவா? முதல் ஜாதகத்துல வந்து விபரீத ராஜயோகம் பாசிட்டிவ் சார், இரண்டாவது ஜாதகத்துல நெகட்டிவ் சார். 12ஆம் பாவத்துல வரதுனால விபரீத ராஜயோகம். இங்க வந்து லக்னத்துக்கு 2ல வரதுனால ஸோ அவயோகம் தான் இங்க வந்து வேலை பார்க்கும். கரெக்டா இல்லையா? இங்க மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மத்தவங்க எல்லாம் புரிஞ்சதா? புரிஞ்சுது சார். ஆமா சார், கரெக்ட். சரி, ரைட். இப்போ இந்த ஜாதகத்துல நெகட்டிவா இருக்கக்கூடிய கிரகம் எது? இந்த ஜாதகம் நெகட்டிவ்னா எதை சொல்லலாம்? ராகு சொல்லலாம். இந்த ஜாதகம் நெகட்டிவ்னா யார் சொல்லலாம்? ராகு, சூரியன், புதன், செவ்வாய், சனி. 4 கிரகங்கள் இதுல வந்து பாதிக்கப்படுது. இதுல ஒரு கிரகம், ஒரே கிரகம். ஒரு கிரகம். இப்போ பலன்ல மாறுமா மாறாதா? டோட்டலா மாறுது குருஜி. அவ்வளவுதான் இரட்டை குழந்தை ஜாதகம். இதுக்கு மேல நீங்க பலன் ரெகுலரா எப்படி ஜாதக பலன் எடுப்பீங்களோ அப்படி எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பலனும் வந்துடும். ஓகேவா? அவங்க ஸ்ரீதேவி அக்கா அவங்க சொன்னாங்கல்ல, ஃபர்ஸ்ட் குழந்தை இவங்களுக்கு சுக்கிரன் அவங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னாங்களே குருஜி ரியல் லைஃப்ல. இங்க வந்து 3 வந்து இங்க சுக்கிரன் நமக்கு வந்து ரைட். ஸ்ரீதேவி இதுல ஏதாவது கேள்வி இருக்கா உனக்கு? சார், கேள்வின்னா என்னன்னா, இப்போ முத உள்ளவன் வந்து ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. செகண்ட் உள்ளவனுக்கு வருமானம்
கல்யாணமே இல்ல. அது கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப அடி வாங்கிட்டான். அதாவது நான் சொல்றது என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி 2வது உள்ளவன் நல்லா இருந்தான். உள்ளவன் தான் கஷ்டப்பட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது உள்ளவன் கஷ்டப்படுறான். இது வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ளவன் நல்லா இது இருந்தான். வந்து பணம் காசெல்லாம் வந்துச்சு. 2 ஆண் ஜாதகம் தானே? ஆமா, ரெண்டுமே ஆண் ஜாதகம் தான். இது தம்பி, இது வந்து அண்ணன். ஓகேவா? ஓகேவா? இது அண்ணங்கிறது முதல்ல பிறந்த குழந்தை. ஏ லூசு, என்ன விடி விடி கேட்டு கதையை மாத்துற? நம்ம விதிப்படி நீங்க போட்டது கரெக்ட்டுங்க சார். ஐயோ, முதல்ல நான் கார்த்தி பிறக்கிற ராஜா அப்படியே சொல்லிக்கிறேன் சார். எனக்கு அதுதான் சார் வரும். முதல்ல பிறக்கிற குழந்தை தான் வந்து இளசு. 2வதா வர்றதுதான் வந்து மூத்த குழந்தை. சார் 2 ஜாதகம் டைம் போடுங்க சார். அப்ப கன்ஃபியூஸ் ஆகுங்க. டைமிங் தேவையில்லை. டைமிங் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க அக்காக்காக 1 2 போட்டுருங்க சார். அவங்களோட இதுல நம்ம இதுல தம்பி அண்ணன் இருக்கட்டும். அதாவது ஸ்ரீதேவி சார் முதல்ல பிறந்த குழந்தை தான் வந்து சின்னது, 2வதா பிறந்த குழந்தை தான் வந்து பெரியது. புரிஞ்சுதா? ஓகே சார். இது வந்து முதல்ல பிறந்த குழந்தை. இதுக்கு வந்து அண்ணனோ அக்காவோ தான் வந்து இந்த லக்னம் இங்க இருந்து 11ஆம் பாவத்தை எடுத்து இங்க லக்னத்தை போட்டுருவோம். ஓகே சார். கரு உருவாகும் போது வேற மாதிரி உருவாகும். டெலிவரி வரும்போது இளைய குழந்தை தான் முதல் டெலிவரி ஆகும். 2வது குழந்தை வந்து அதுக்கப்புறம் தான் வரும். அண்ணன் வந்து லேட்டா தான் வருவார். அண்ணனா அக்காவா லேட்டா. அது புரிஞ்சுது சார். இது அண்ணன் ஜாதகம், இது தம்பி ஜாதகம். இது தம்பி, இது அண்ணன். ஓகேவா? ஓகே. பாரு, நீ வந்து சொன்ன டைமுக்கு லக்னம் போட்டது வந்து தம்பி தங்கச்சி. அதுல இருந்து 11ஆம் பாவத்தை எடுத்தா அண்ணானது அக்கா. ஓகேவா? தம்பி. பேர் எழுதிருங்க சார். அந்த தம்பிங்கிறதுல வந்து கார்த்தி போட்டுக்கோங்க சார். அண்ணங்கிறதுல ராஜா போட்டுக்கோங்க சார். அது ஓகேதான். இது வந்து கார்த்தி. ஓகே, எனக்கு புரிஞ்சுது. அதெல்லாம் ஓகேதான். எனக்கு புரிஞ்சுது. இது கார்த்தி, இதுதான் ராஜா. ஆமா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ராஜா தான் சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்க. கரெக்டா? ஆமா. அப்படி கிடையாது. ஆனா நாங்க மேரேஜ் பண்ணி வச்சது ராஜாக்கு தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சோம். அது நீங்க நான் அதெல்லாம் கேட்கல. ஓகே. கேட்டதுக்கு மட்டும் பதில். கிளாஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதாவது இதுல வந்து 2 பேத்துல ராஜா கார்த்தி, இதுல யாரு அண்ணன் நினைச்சிட்டு இருக்க நீ? கார்த்தி தான் சார் அண்ணன் நினைச்சிட்டு அவனை சபையில உட்கார வைப்போம். அவனதான் எல்லாத்தையும் உட்கார வைப்பாங்க. ஒரே பிள்ளை பிரியா வந்து ஒரே பிள்ளை. அவளுக்கு மச்சான் முறை செஞ்சது எல்லாமே கார்த்தியை தான் உட்கார வைப்போம். ராஜா சும்மா நின்னுட்டு இருப்பான். ஸ்ரீதேவி கேட்டதுக்கு மட்டும் பதில். நீ உட்கார வைக்கிற கதையெல்லாம் விட்டுடு. இது 2ல யார் பெரிய பையன் நீ நினைச்சிட்டு இருக்க? நான் நினைச்சிட்டு இருக்கிறது கார்த்தியை தான். முதல்ல இவர் டெலிவரி ஆனதுனால இவர் முதல் குழந்தை, இவர் தான் பெரியவர்னு நினைச்சிட்டு இருக்க. ஆமா. அது கிடையாது. கருல வந்து உருவானவர் இவர் தான் முதல்ல. டெலிவரி தான் செகண்டா வர்றாரு. ஆனா கருல உருவானவர் வந்து இவர் தான் முதல்ல. இவர் தான் மூத்த குழந்தை. அது முன்ன புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் இன்னைக்கு சொல்லி தரேன் மிகப்பெரிய சுற்றமோ. சரிங்க சார். எல்லாரும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். சூப்பர் சார். எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சுது சார். சூப்பர். இங்க யார் பிறந்தாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. யார் முதல்ல எந்த கரு முதல்ல உருவானது அதுதான் முக்கியம். அதுதான் பெருசு. ஓகே சார். இவரு தான் முதல் கரு, இவர் வந்து 2வது கரு. அவர் வெளியில வரும்போது அவர் முதல்ல வந்துடுறாரு. அப்புறம் 2வது இவர் வெளியில வர்றாரு. அதுக்காக உடனே இவர் வந்து தம்பி ஆயிட மாட்டாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேங்க சார். சரி, ஓகே குருஜி. இப்ப இந்த 2 ஜாதகத்துல யாருடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு? கார்த்திகா ராஜாக்கா? சார் கார்த்திக்கு வந்து லவ் மேரேஜ் சார். ராஜாக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில். யார் லவ் மேரேஜ் அதெல்லாம் கேட்கல. யாருடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு, யாருடையது கெட்டு போயிருக்கு?
வெளியிருந்து பார்த்தா ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு சார். ஆனா வந்து இந்த கார்த்திக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கையில சரியில்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கல்யாணம் தாம்பத்தியங்கிறது இந்த ஜாதகம் மட்டும் கிடையாது, இந்த ஜாதகத்தோட எந்த பெண் இணையரா அதையும் சார்ந்தது. ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். கரெக்டா இல்லையா? ஆமா, அது கரெக்ட் தான். நீங்க ரெண்டு பேருடைய ஒய்ஃபோட ஜாதகம் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார். அதை போட்டாதான் உனக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகே சார். தாம்பத்தியம், திருமண வாழ்க்கை, அந்த பலன் வந்து அவங்களுடைய மனைவி ஜாதகத்தையும் இணைச்சாதான் பலன் உருப்படியா கிடைக்கும் நமக்கு. ஆனா இப்போ வந்து எப்படின்னா கார்த்தி வந்து பணம், காசு, அந்தஸ்து, காரு, வண்டி, வாகனம், ஒரு பொட்ட பிள்ளை, அது திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. அவன் வந்து சொந்த வீடு, காரு எல்லாம் செட்டில்டு. அவன் டக்குன்னு செட்டில் ஆயிட்டான். அமைதி அமைதி ரெண்டாவது அமைதி. இப்ப வந்து திருமண வாழ்க்கைக்கு மனைவி ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஆனா இவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு இவங்க ஜாதகத்தை பார்த்தாவே போதும் நமக்கு. கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். இந்த ராஜா ஜாதகத்துல எத்தனை கிரகம் கெட்டு போயிருக்கு? சூரியன் புதன் கெட்டு போயிருக்காரு, சனி கெட்டு போயிருக்காரு, செவ்வாய் கெட்டு போயிருக்காரு, ராகு கெட்டு போயிருக்காரு. எத்தனை கிரகம் ஆச்சு? 5 கிரகம் ஆச்சு. 5 கிரகம் அந்த ஜாதகத்துல வந்து அவுட். இந்த ஜாதகத்துல எத்தனை கிரகம் அவுட்? ஒரே ஒரு கிரகம். அப்ப சம்பாத்தியத்துல யார் நல்லா இருப்பாங்க? கார்த்தி தான் நல்லா இருக்கும். காட்சி தான் குருஜி. அதே தானே ஸ்ரீதேவி நீயும் சொல்ற? ஆமா சார். அவன் கார்த்தி வந்து எல்லாமே நல்லா இருக்கிறான். ஸ்ரீதேவி சொந்த வீடு. ஸ்ரீதேவி அதாவது ஸ்ரீதேவி கேட்டதுக்கு மட்டும் பதில். இந்த ரெண்டு பேர்ல யார் சம்பாதிச்சு நல்லா இருக்காங்க? கார்த்தி கார்த்தி அதோட போதும். அவங்க என்ன பண்றாங்கலாம் நமக்கு தேவையில்லை. சரியா? அவங்க வந்து கார் அது பண்றாங்க, இது பண்றாங்க. ரெண்டு பேர்ல யார் சம்பாதிச்சு நல்லா இருக்கா? கார்த்தி தான் நல்லா இருக்காரு. இங்க எத்தனை கிரகம் கெட்டு போயிருக்கு? ஒண்ணே ஒண்ணுதான் சார். இங்க எத்தனை கிரகம் கெட்டு போயிருக்கு? 5 கிரகங்கள் கிட்ட போயிருக்கு. அப்ப யார் நல்லா இருப்பாங்க சம்பாத்தியத்தோட? கார்த்தி தான் சார். அவ்வளவுதான். அதான் இரட்டை குழந்தை ஜாதகம். அதுல என்னன்னா இப்ப கார்த்தி ராஜா ரெண்டு பேருமே சம்பாதிக்கிற கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பளத்தை கொண்டு வந்து அப்படியே அம்மாட்ட கொடுத்துருவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவன் கிட்ட வளர்ந்துட்டான். 2020 இப்ப 25 5 வருஷத்துலயே சொந்த வீடு வாங்கியாச்சு, கட்டியாச்சு. ஏற்கனவே பொண்டாட்டி விட்டு கொஞ்சம் சொத்து இருக்குது, நகை வந்திருக்குது, குழந்தை பெற்றாச்சு. எல்லாத்தையும் இப்ப ஒரு நல்ல ஒரு செட்டில்டு லைஃப். ஆனா இவன் வந்து நல்லா படிச்சான், நல்லா படிக்க கஷ்டப்பட்டு எல்லாம் பண்றான். ஆனா இவனுக்கு ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது. 2 பசங்களை பெற்றிருக்கிறான். அது மட்டும்தான் ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருப்பாங்க. இங்கேயும் கேது வந்து யோகி, இங்கேயும் கேது வந்து யோகி. சரியா? இந்த ஜாதகத்துல ஒரு கிரகம் அவுட்டு, இந்த ஜாதகத்துல 5 கிரகம் அவுட்டு. இவர் வந்து கல்யாணம் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டாரு. இவர் வந்து செட்டில்டு ஆகல. அவங்களோட பதில் வந்து படிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா இல்லையா? எல்லாருக்கும் புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சுது சார். தெளிவா புரிஞ்சுது குருஜி. அப்ப இரட்டை குழந்தைகள் ஜாதகத்துல தனித்தனியா பலன் காட்டுது. அதுவும் வந்து ப்ரூஃபோட ஸ்ரீதேவி வந்து வச்சு ப்ரூஃபும் பண்ணியாச்சு. நம்ம இந்த பையன் நல்லா இருப்பான், இந்த பையன் நல்லா இல்லை. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு வந்து இரட்டை குழந்தை ஜாதகத்துல? என்ன பீனாஜி? சார் சூப்பர் சார். சொன்னேன் சார் நான். சூப்பரா கரெக்ட்டா வந்தது பலன். கேபில வந்து என்னன்னா நீங்களாம் வந்து எக்ஸ்பர்ட் அதுல. கேபில நீங்க லக்னா சப்ளார் சப்ளார் போட்டா கூட வரும் சார். டைம் கரெக்ட் பண்ணா வரும். வரும் சார். கரெக்ஷன் அதுல பண்ணி வரும் சார். ஆமா. நான் போட்டு காட்டினேன், ரிசல்ட்டே எடுத்துட்டேன். ஸ்ரீதேவி வந்து அதே சொல்லிட்டேன் சார். ஸ்ரீதேவி சொல்லிட்டு இந்த பையன் நல்லா இருக்கா, இந்த பையன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு. அதுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஓகே தானே? ரொம்ப இந்த சந்தேகம் சார். எனக்கு இந்த சந்தேகம்
கேக்குது, ஒரே மாதிரி தானே இருக்கிறான், ஏன் இவனுக்கு இப்படி வாழ்க்கை இருக்கு, இவனுக்கு இப்படி வாழ்க்கை இருக்கு. நானும் எங்க அக்காவும் புலம்பிட்டே இருப்போம். இவன் இப்படி இருக்கிறான் பாரு, அவன் அப்படி இருக்கிறான் பாரு, எல்லாமே அந்த ராஜாக்கு தான் நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவோம், இவனுக்கு பண்ண மாட்டோம். ஏன்னா இவன் நல்லா சாமர்த்தியசாலி, எங்க போனாலும் இந்த சாதிச்சுட்டு வந்துருவான். ஆனா ராஜாக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் நாங்க அம்மா மாருங்க. வேற வழி. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல? புரிஞ்சுங்க சார். ரெண்டு பேருக்கு திருமணம் டேட் கொடுங்க சார். மேடம் என்ன வேணுங்க? திருமணம் டேட் ரெண்டு பேருக்கு. மேரேஜ் டேட் ஒண்ணு 22/3/2020, இன்னொன்னுக்கு வந்து 31 ஜனவரி 2020. இதை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதெல்லாம் நான் தான் பண்ணி வச்சேன் பை ஹார்ட் எனக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ரீதேவி என்ன சொன்னாப்புல, உலகத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவன் வந்து முதல் பையன், இவன் ரெண்டாவது பையன் நினச்சிட்டு இருக்கீங்க, கரெக்டா இல்லையா? இவன் முதல் பையனுக்கு வச்சு இந்த லக்னத்தை போட்டு ரெண்டாவது பையனுக்கு வந்து 11ஆம் பாவத்தை இங்கே லக்னமா உட்கார வச்சா பலன் தப்பா மாறுமா? இவன் தான் கெட்டு போயிருக்கணும், இவன் தான் நல்லா வாழ்ந்துருக்கணும், கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார். அப்ப இரண்டாவதா பெரிய பிறந்தவன் தான் வந்து அண்ணன் நான் சொல்றேன். அதுல ப்ரூஃப் இருக்கா இல்லையா? அந்த ரூல்ல வந்து சாட்சி இருக்கா இல்லையா? அதுதான் ரகசியம் ரெட்டை குழந்தை ஜாதகத்துல. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் அண்ணன் வச்சுட்டு இவரை தம்பின்னு வைப்பாங்க. நான் ஒருத்தன் தான், என்னை தவிர நீங்க எங்க போனீங்கனாலும் இது வந்து இவரை தம்பியா வச்சுட்டு நான் இவர் அண்ணனா வைப்பேன். நான் ஒருத்தன் தான் வைப்பாங்க, வேற எந்த வகுப்பானாலும் போங்க. இந்த ஒரு ரூலை சொல்லி கொடுத்துறாங்க அப்படின்னாக்க இந்த தொழிலே விட்டுறணும். அதுலதான் இருக்கு விஷயம். அதை போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். ஓகேவா? ஓகே சார். ஸ்ரீதேவி, இப்ப இதுல யார் அண்ணன் யாரு தம்பி? அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் போய் சொல்லு, அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் போய் சொல்லு, கார்த்திகிட்டயும் ராஜா கிட்டயும் போய் சொல்லு மறக்காம. சரியா? ஆமா சொல்றேன் சார், கண்டிப்பா. ஆனா வந்து கார்த்தி நல்லா ஷவுட்டா நல்லா இதா இருப்பான், இவன் கொஞ்சம் இதாதான் இருப்பான். ராஜா வந்து பேரு தான் ராஜா. என்கிட்ட வந்து கேட்பான், சித்தி எப்ப சித்தி எனக்கு நல்ல வேலை படுத்தி, உன் பேரே ராஜாடா, நீ நான் எப்பயுமே நல்லா தான் இருப்பேன் அப்படின்ட்டு நான் பாசிட்டிவா பேசுவேன். ஆனா புலம்புவான், என்கிட்ட புலம்புறது ராஜா தான் புலம்புவான். ரெண்டு பேரோட ஜாதகம் இந்த மாதிரி இருக்கு. இப்ப எங்க அக்கா இதை சொல்லி புரிய வைக்கணும் முதல்ல. அவரை அழுதுட்டு கிடக்குறான். சரி, வேற என்ன சந்தேகம் இருக்குதுன்னா? குருஜி, இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து புதன் வந்து பாசிட்டிவா இருக்குது, இவருக்கு வந்து புதன் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்குது. அப்போ வந்து அக்கா கார்த்திக் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருப்பார்ல, சர்டிபிகேஷன் இது எல்லாமே வந்து கரெக்டா வந்திருக்கும். அது மாதிரி அந்த டிஃபரன்ஸ் எஜுகேஷனுக்கு கேது மட்டும் நல்லா இருந்தாவே போதும், அதான் ஞானக்காரன். ரெண்டு பேருமே புத்திசாலிங்க தான். ஓகே ஓகே. அறிவு பெருசா ஞானம் பெருசா? ஞானம் தான் பெருசு சார். நீங்க எல்லாம் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிறது அறிவு, எனக்கு இருக்கிறது ஞானம் சார். பேரறிவு ஞானம் சார். அப்ப எது பெருசு? இத கேட்கணுங்களா சார்? நீங்க தான் சார் ஜீனியஸ். ஞானம் என்பது கேது வந்து ஞானக்காரகன். நீங்க எவ்வளவு ஒர்க் லோடு கொடுத்தாலும், எவ்வளவு படிக்க சொன்னாலும், எவ்வளவு மெமரியில வச்சுக்க சொன்னாலும் வச்சுக்குவாங்க. புதனால வேலைக்கு ஆகும்.
நீங்க சொல்றது கரெக்ட் தான் குருஜி. ஆமா. என்னோட இதுலயே நான் வந்து பார்க்கும்போது எனக்கு புதன் வந்து அவயோகி தான். கேதுவனா வந்து பாசிட்டிவ். அது வந்து தெரியுது. நான் யோசிச்சுட்டு இருப்பேன், அவயோகியா இருக்கும்போது எப்படா வந்து நம்ம வந்து படிச்சோம் இது நீங்க என்ன பண்ணோம்ன்றது அது வந்து கிளியரா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ராஜு? நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சேன் குருஜி. அதுக்கப்புறமா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் படிச்சேன். இது டிப்ளமோ, இது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோல படிச்சேன். அவர் ஜாதகத்துல வந்து புதன் அவயோகி, கேது நல்லா இருக்காரு, அதனால அவர் அவ்வளவு படிச்சிருக்காரு. அப்புறமா வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்கேன் குருஜி. பேட்டன்ட் அது அது அதான் அது வந்து கரெக்டா கேதுவுல தான் வந்து நடந்தது. ஸோ அது கேதுவோட புத்தி நடக்கும்போது தான் நடந்தது. அந்த ரிசர்ச் அந்த இதுல வந்து வந்தது. அதான் யோசிச்சு. ஓகேவா? கேது நல்லா இருந்தாவே எஜுகேஷன் சூப்பரா வரும் எங்களுக்கு. சரிதானே? ஓகேங்க சார். ஓகே குருஜி. ரைட். வேற என்ன கேள்வி? சார் இதுல ராஜா ஜாதகத்துக்கு லக்னம் சித்திரையில எப்படி சார் வந்தது? அது 11th ஹவுஸ் புரிஞ்சது எனக்கு. பட் நட்சத்திரம் எப்படி எடுத்தோம் நம்ம சித்திரைன்னு? இங்க வந்து மூலம் நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதத்துல வந்து இங்க லக்னம் நிக்குது. இந்த வீட்டுல முதல் நட்சத்திரத்துல முதல் பாதம். அதனால இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தை லக்னமா வைக்கணும். ஓகே சார். ஓகே ஓகே தானே? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதாவது இவர் தானே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட கார்த்தி. ஸ்ரீதேவி. ஆமா ஆமா, அப்படிதான் சொன்ன ஸ்ரீதேவி. ஆமா சார், கார்த்தி தான். கார்த்தி வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ராஜா வந்து லவ் ஃபெயிலியர் பண்ணிக்கிட்டாரு. புரிஞ்சதா எல்லாருக்கும்? புரிஞ்சதுங்க ஐயா. இங்க வந்து காதல் கல்யாணத்துல போய் முடிஞ்சது. இங்க காதல் கல்யாணத்துல முடியல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. அவனையாவது எங்க இதுல கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்ட்டு நாங்க இழுத்தோம், ரெடி பண்ணிட்டான். இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். கார்த்தி வந்து நாங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் பெரிய வேற ஊர்ல கோயம்புத்தூர்ல கொண்டு வச்சு எல்லாம் பார்த்தோம், ஒன்னும் செட் ஆகல. ஸ்ரீதேவி, நான் கேட்டதுக்கு பதில். இவர் காதலிச்சாரு, காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டாரு. இவர் காதல் பண்ணாரு, காதல் ஃபெயிலியர் ஆகி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த ஆன்சர் கரெக்டா தப்பா? என்ன கரெக்ட்? என்ன கரெக்ட்? அது அந்த பிள்ளை வந்துட்டு நம்ம ஆளுங்க, எங்க ஆளுங்க இல்ல. அப்புறம் அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சேன். அவன் சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்ப நாங்க வந்து குடும்ப பேர்டன் எல்லாம் அவனுக்கு தான் கொடுத்தோம். அப்பா பாருங்க, காதலை பிரிச்சு வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சது நீதான். ஆமா, எல்லாமே நான் தான். அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சதா? 2 பேருக்கும் காதல் வந்திருக்குது. நிறைய கிரகங்கள் அடி வாங்கிருக்கனால, கல்யாணத்துக்குரிய பாவங்கள்லாம் கெட்டு போயிருக்கனால இவருக்கு வந்து லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸ்ரீதேவி புண்ணியத்தெல்லாம் முடிச்சு வச்சிருச்சு. அவர் என்ன பண்ணாரு? லவ் பண்ணாரு, கிரகங்கள்லாம் பலமா இருக்கனால நான் அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த டிஃபரெண்ட் புரியுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. என்ன பீனாஜி, மாதாஜி, புரிஞ்சா? புரிஞ்சுது சார். 2 கிரகமே அஸ்தத்துல கண்ணில கிரகம் இருக்கு. அப்பனா கண்டிப்பா லவ் வந்திருக்கும். அங்க வந்து சக்சஸிங்கோ ஃபெயிலியர் சார். ஆமா. அப்ப ஸ்ரீதேவி, நான் இப்ப வந்து ஒரு ஆன்சர் சொன்னேன், ஸ்ரீதேவி மறுத்து சொன்னிச்சா? இல்ல சார், இல்ல சார். அப்படிதான் எல்லாருமே பிடிச்சா வந்து உடுப்பு பொடிதான்.
மிஸ்ஸே ஆகக்கூடாது பலன். குருஜி அங்க அந்த எப்பொழுதுமே சனி வந்து கன்னி வீட்டில் கிரகங்கள் இருந்தால் காதல் வரும். திருமணத்துக்குரிய பாவங்கள் பலமாக இருந்தால் திருமணத்தில் போய் முடியும். திருமணத்துக்குரிய பாவங்கள் கெட்டு போச்சுன்னா காதல் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஓகேவா? ஓகே ஓகே குருஜி. குருஜி இதுல நமக்கு வந்து லக்னத்துல இருந்து 7ஆம் வீடு வந்து மேஷம் வருது, செவ்வாய் வருது. அது இங்க ஒரு இதுல பாசிட்டிவா இருக்கிறதால அவருக்கு சக்சஸ், இங்க வந்து நெகட்டிவா இருக்கிறதால ஃபெயிலியர், அப்படி மாதிரி எடுத்துக்கலாமா குருஜி? எப்படி? லக்னத்துல இருந்து 7வது வீடு வந்து மேஷமா வருது, 2வது அவருக்கு. அப்ப வரும்போது வந்து செவ்வாய் வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ், அதனால இவருக்கு வந்து அவுட் ஆயிடுச்சு. இங்க வந்து பாசிட்டிவா இருக்கு. அது மாதிரி ஏதாவது கணக்கு அப்படியே அது ஒண்ணு. ஓகே, அது ஒண்ணு பார்த்தா இல்ல வந்து சனி வந்து இங்க வந்து திருவோண நட்சத்திரத்துல வந்து கெட்டு இருக்குது, இந்த இடத்துல வந்து பாசிட்டிவா இருக்குது. சோ அது வந்து சந்திரனுடைய நட்சத்திரமா இருக்கிறதால இங்க வந்து இங்க அவருக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இங்க சக்சஸ் ஆயிடுச்சு. அது அப்படி எடுத்துக்கலாம் குருஜி. அது விபரீத ராஜயோகம். ஐயா இதுல வந்து புதன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து 12ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தினால ஜெயிச்சிட்டாரு. அதாவது அண்ணனோட ஜாத்துல பார்த்தோன்னா லக்னத்துல 2வதுல புதன் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஸோ அதனால காதல் தோல்வி அடைந்ததுன்னு எடுத்துக்கலாம். நன்றி குருஜி. ஆமா, அதுவும் ஒரு கரெக்டான பாயிண்ட் தான் குருஜி. புதன் காதல் இது காமத்துக்கு உண்டான கிரகம் இந்த ஜாதகத்தில் ஃபெயிலியர். ராஜா ஜாதகத்தில் செவ்வாய், இந்த ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம். செவ்வாய் வந்து 8ஆம் பாவத்தில் வந்து விபரீத ராஜயோகம்னா நிறைய சொத்து சேர்க்கை ஏற்படும். அந்த ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ஃபெயிலியர். அதனால இவர் நிறைய சொத்து சேர்த்திருக்காரு, இவர் வந்து இன்னும் சொத்து சேர்த்தல. கரெக்டா? கரெக்ட் சார். ஸ்ரீதேவி ஓகேவா? ஓகே சார். அப்ப யார் அண்ணன்? யார் அண்ணன்? பேர் சொல்றேன் சார். ராஜா அண்ணன், கார்த்தி தம்பி. ஓகேவா சார்? ஆனா நாங்க கார்த்தியை தான் சபையில உட்கார வைப்போம் சார். அண்ணனுக்கு தானே முதல் மரியாதை. ஓகே, வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார் ஒரு காரணம், அந்த காரணம் தான் இப்ப 2 பேர்த்தோட வாழ்க்கையிலும் பிரச்சனையாவே இருக்குது. ராஜா வந்து அவன் 2 பசங்க பிறந்துடுச்சு. அவன் வந்துட்டு பொண்டாட்டி வந்து எப்படி பேசுவான்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் வச்சுக்குவான். இவன் அப்படி இல்லை, இவன் உயிரை வேணாலும் கொடுப்பான் பொண்டாட்டிக்கு இஷ்டம். அதுக்கு நீ பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு நீ நடக்கிற, அவ பணக்காரி அதனால தானே வச்சிருக்கிறேன்னு நாங்க அப்படியே காட்டி ஒதுக்கியே வச்சிட்டோம். ஆனா வருவான் போவான் எல்லாம் செய்வான். ஆனா ராஜாக்கு தான் எல்லாமே செய்வான், அவனுக்கு தான் இது பண்ணுவோம், வேணுங்கிறதெல்லாம் செய்வோம். அவன் 2 பசங்களை பெற்று எப்பொழுதுமே வந்து கெட்டு போனவனுக்கு தான் நல்ல மனசு இருக்கும். ஏன்னா இவங்க வந்து கொடுக்க தயங்க மாட்டாங்க. ஜாதகம் வலிமையா இருக்கிறவங்க கொடுக்க யோசிப்பாங்க. ஏன்னா கொடுத்தாங்கன்னா அவங்க மேலும் மேலும் வந்து அவங்ககிட்ட வந்து சேராது, பலமாகாது. பணமும் சரி சொத்தும் சரி. எப்பொழுதுமே வந்து செல்வந்தர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து பணத்தை இறுக்கி தான் பிடிப்பாங்க, தாராளமாக செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு காஃபி கொடுக்குறோம், ஒரு டிஃபன் சாப்பிட்றோம், ஒரு மீட்டிங் போடுறோம்னா அதனால் எவ்வளோ இன்கம் வரும்னு யோசிப்பாங்க. பணத்தை இறுக்கி பிடிப்பவர்கள் தான் வந்து செல்வந்தர்கள். பணத்தை தாராளமாக செலவு பண்ணுறவங்க மிடில் கிளாஸ் அண்ட் லோ கிளாஸ். இவர் வந்து என்னன்னா எல்லா உறவுகளையும் இழுத்து பிடிப்பார், பணத்தை வந்து விட்டு கொடுப்பாரு. அவர் அப்படி கிடையாது. பணத்தை விட்டோம்னா சொத்து சேராது, பணம் சேராது, தங்கம் சேராது, மரியாதை சேராது. அவர் அந்த லைனில் போயிடுவார். புரிஞ்சுதா?
ரொம்ப ரேராக 100க்கு ஒரு 5 நபர்கள் மட்டும் செல்வந்தர்களாக இருந்தாலும் நல்ல இறக்க குணம் அவங்ககிட்ட வந்து இருக்கும். ரொம்ப ரேராக ஒரு 5 பேர்கிட்ட இருக்கும். மீதி எல்லாருமே வந்து எங்கேயாவது ஒரு ஹோட்டல் பார்ட்டிக்கு போனால் கூட பில்லு அவன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிச்சு வந்துடுவான். புரியுதா? மியூட் போடுங்க யாரும் சொல்லுங்க. ஜூம் மீட்டிங்னா யார் சவுண்டுங்கிறது நல்லா தெரிஞ்சிடும் நமக்கு. இது வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும் யாரோடது. ஓகேவா? யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சிக்கனமா இருப்பவர்கள், பிறருக்கு செலவு பண்ணாதவர்கள் செல்வந்தர்களா மாறுவாங்களா மாற மாட்டாங்களா? மாறுவாங்க சார். தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் தானம் தர்மங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? செல்வந்தர்களா மாற முடியுமா? முடியாது. ஒரு ஹாப்பி அவங்களுக்கு. நம்ம வந்து எல்லாருக்கும் உதவணும், நம்மளால எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்ம மனசாட்சியோட வாழ்கிறோம், பாவம் புண்ணியம் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் வந்து கிடைக்கும் ஒழிய செல்வந்தர்களாக மாற முடியாது. இருக்காங்க ஒரு சிலர் 100க்கு 5 பேர் வந்து நல்லா வந்து தாராளமாக செலவு பண்ணுவாங்க, எல்லாருக்கும் உதவுவாங்க. ஒரு 100க்கு 5 பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. செல்வந்தர்களில் 100க்கு 95 பேரில் வந்து ஒரு ரூபானாலும் கணக்கை எழுதி வச்சு செலவு பண்ணுறீங்களா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ரூபாய் இருந்தால் அது வந்து 1.10, 1.20, 1.30 அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும், குட்டி போட்டுகிட்டே இருக்கும். அம்பானி பையனுக்கு வந்து கல்யாணம் நடந்தது, எத்தனையோ கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அடுத்த நிமிஷமே என்ன பண்ணாங்க? ஜியோ ஃபோனுடைய சார்ஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டாங்க. எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதை வந்து அடுத்த ஒரு 3 மாதத்தில் எல்லா நிறுவனத்துலேயும் வந்து பில்லை ஏற்றி விட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. நினைச்சா நடக்கலையா? நடந்துச்சுங்க சார். அப்படிதான் இருப்பாங்க. இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ மிடில் கிளாஸ் நம்ம ஓரளவுக்கு செல்வந்தர்கள்லாம் யாரை சொல்லலாம்? இப்போ வந்து ஸ்ரீதேவி சொல்லலாம், வீணாவை சொல்லலாம், ரமேஷ் ஆடிட்டர் அவர் சொல்லலாம், சக்திவேல் அவர் சொல்லலாம். இவங்கெல்லாம் என்ன ட்ராக்னா இவங்களாம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க. இவங்ககிட்டலாம் எடுத்து பாருங்க, இவங்ககிட்டலாம் வந்து பிறர் உதவுற குணம் எல்லாருக்குமே இருக்கு. சக்திவேல் வந்து திருப்பூர், அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனாதை சவடங்களை, அதாவது அனாதை என்ன சொல்லுவாங்க, பிணங்களை, சடலங்களை அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க சொந்த செலவில் வந்து எடுத்து அடக்கம் பண்ணுறாங்க. நிறைய கோவில்காரங்களுக்கெல்லாம் வந்து உதவுவாங்க. அதே போல் ரமேஷ் இங்கே இருக்கார், தக்காளி வியாபாரி, அவர் வந்து இப்போ கிளாஸில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவரும் அதே மாதிரி தான். பீனாவும் அதே மாதிரி தான், எல்லாருக்கும் உதவுறதுல கோவில்காரங்களுக்கு. நம்ம ஸ்ரீதேவி, இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து மிடில் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஓகே. ஆனால் வந்து ஹை சொசைட்டியில் ஆன்மீக தொடர்பு இல்லாதவர்கள்ட்ட நம்ம வந்து அதை வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு ரூபா கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஓகே சார். நான் சொல்றதுல ஏதாவது வருத்தம் இருக்குதா? மாற்று கருத்து இருக்கா? இல்லைங்க சார், நடைமுறையை தான் சார் சொல்றீங்க. உண்மைதாங்க சார். ஆமாம். அந்த ஒவ்வொரு ரூபாயும் அவங்க வந்து சேமிக்கும் போது, மீதி பண்ணும்போது அதுதான் வந்து பல மடங்காக வந்து உயர்ந்து வந்துட்டே இருக்கும். சரிதானே? மிகப்பெரிய ஸ்டார்ஸ்லாம் போய் ஹோட்டலில் உட்காந்துட்டு 2 ஸ்டார் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹோட்டல் பில் வந்து ஒரு 5000 7000 வருது. நீ கட்டு நான் கட்டுன்னு சண்டை பண்ணிக்கிறாங்க. அவங்க சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ஒரு படத்துக்கு வந்து 30 கோடி ரூபாய்.
ஒரு ஆள் வாங்குறது 30 கோடி ரூபா, இன்னொருத்தர் வாங்குறது 20 கோடி ரூபா, வந்தது 7,000 ரூபா பில்லு. அந்த 7,000 ரூபா பில்லுக்கு நீ கட்டு நான் கட்டுன்னு சண்டை பிடிக்கிறாங்க. இந்த கதை எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரூபாய் இறுக்கி பிடிப்பாங்களா சார், அதான் கட்ட மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதே சினி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய நல்ல காரியங்கள் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸும் இருக்காங்க, சம்பாதிக்கிறது அப்படியே கொடுக்குறவங்களும் இருக்காங்க, எல்லாமும் இருக்கு, கலந்து தான் இருக்கு. அதெல்லாம் வந்து 100க்கு 5 பேர் தான் நல்லா இருப்பாங்க. 95 பேர் வந்து ₹1 கூட நீங்கள் வாங்கிட்டு வாங்க முடியாது, பயங்கர சிக்கனமாக இருக்கும். ஓகேவா? ஆமா சார். ஓகேங்க சார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கெட்டு போன ஜாதகர்கள் இவங்ககிட்ட ஈவு இறக்கம், பிறருக்கு உதவக்கூடிய குணங்கள், பணத்தை வந்து இழந்தாலும் சரி நம்ம வந்து பிறகு தானே உதவுறோம் அப்படின்ற குணங்கள் வந்து இருக்கும், இவங்களுக்கு இருக்காது. 100ல் 5 பேருக்கு மட்டும் இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து உதவி பண்ணுவாங்க, 95 பேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜாதகத்தில் 100க்கு 100 பேருமே கொடுப்பான். அதுதான் விஷயங்க, புரிஞ்சுங்களா? ஓகேங்க சார். ஆமா குருஜி. சரி, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாங்க சார். சூப்பரா சார், எக்ஸலன்ட் கிளாஸ் சார். ரொம்ப நிறைய விஷயம் சொல்லிட்டோம். ஜாதகத்துல வந்து ஒரு பெரிய புதிராவே இருந்தது எனக்கு, வந்து ஒரு பெரிய தெளிவு அதாவது இரட்டை குழந்தைகள் ஜாதக ஆய்வு என்பது, இரட்டை குழந்தைகள் ஜாதக ஆய்வு என்பது ஜோதிட உலகமே திண்டாடிட்டு இருக்கு. கண்டிப்பா சார், அது வந்து ஒரு பெரிய சவால் தான் சொல்லலாம். அதே போல ஒரே திதி, ஒரே நாமயோகம், ஒரே கரணம், ஒரே முடக்கம், ஒரே வைநாசிகம், ஆனால் டிஃப்ரெண்டான பலன்கள். அது வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. இது வேற யாரோ ஜாதகம் இல்லை, நான் இந்த ஜாதகத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது. இப்போ நம்ம கேட்க ஸ்ரீதேவி வந்து எஸ் கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க. இதை விட வேற என்ன ப்ரூஃப் பண்ணி காட்டணும் இரட்டை குழந்தை ஜாதகத்துக்கு? ஆனால் உலகமே தடுமாறிட்டு இருக்கு. இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னைக்கு. அப்போ நீங்க எவ்வளோ பெரிய ஆளு? ரொம்ப புண்ணியம் பண்ணாங்க சார். பண்ணாங்க சார். வந்து எங்களுக்கு நிறைய நாலேஜ் உங்க மூலியமா கொடுக்குது சார். ஆமா, புண்ணியவான்கள். தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 லட்சம் ஜோசி இருப்பாங்க. இந்தியா லெவலில் எடுத்தீங்கன்னா சில கோடி பேர் இருப்பாங்க. வேர்ல்டு லெவலில் எடுத்தீங்கன்னா 10 கோடிக்கு மேலே தருவாங்க அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இருக்கீங்க. எல்லாரும் தடுமாறும் போது இந்த கிளாஸில் இருக்க ஒரு 60 பேர் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அப்போ உங்களை வந்து ஸ்பெஷலாக இறைவன் எப்படி படைச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க சார், உண்மைங்க சார், உண்மைங்க சார், வாஸ்தவம் சார், உண்மை. கரெக்டா இல்லையா? உண்மைதான் குருஜி. உண்மைதான் சார், கரெக்டுங்க சார், உண்மைதான் குருஜி. இதை தெரிஞ்ச ஒன்று அப்படின்ற என்னோட கணக்கில் வந்து 55 பேர் இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்கீங்க. அப்போ உலகத்திலேயே இந்த 55 பேர் வந்து ஸ்பெஷல், அது எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. சரி, ஓகே, நோட் முடிச்சுக்கலாமா? நன்றிங்க சார், வணக்கங்க சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ வெரி மச் குருஜி. ஓகே.